மூவி எக்ஸ்பெண்டேஷன் தேவர் மகன் திரைப்படம் வெளியாகி இன்றோடு 34 ஆண்டுகள் ஆகிறது. கொஞ்சம் பிரமிப்புதான். 1992 வெளியான இத்திரைப்படம் சமீபத்தில் வெளியான படம் போன்ற பிம்பத்தை கொடுப்பதற்கான காரணங்கள் பல இருக்கலாம். அதில் முக்கியமானது இது போன்ற ஒரு முழுமையான படம் வெளியாகி 34 ஆண்டுகள் ஆகிறது என்பதுதான். அந்த படம் இல்லையா, இந்த படம் இல்லையா என சீற்றமான கேள்விகள் உங்களுக்குள் தோன்றாமல் இருக்காது. நான் சொல்வது எல்லா வகையிலும் தன்னளவில் நிறைவு கொண்ட படம் தேவர் மகன் போல வேறில்லை. அது கமல்ஹாசன் அவர்கள் உருவாக்கிய படமாக இருந்தாலும் கூட சென்டர் வைத்து அளக்கிற எந்த ஒரு பிரிவுக்கும் இடம் கொடுக்காமல் அன்றும் இன்றும் ரசிக்கும்படியாக உருவான வெகு சில தமிழ் படங்களில் தேவர் மகன் படமும் ஒன்று. காட்ஃபாதர் இதனுடைய காரணமாய் இருக்கலாம். உலகம் முழுக்க இந்த கதையை பல்வேறு கோணங்களில் சொல்லி இருக்கிறார்கள். மிகப்பெரிய ஜாம்பவான்களும் அதில் அடக்கம். தமிழில் நாயகனைப் போல இந்தியாவிலும் வரிசை கட்டி வெவ்வேறு படங்கள் வந்திருக்கின்றன. ஆனந்த் எழுத வேண்டிய திரைக்கதையை அவருக்கு வசதிப்படாததால் கமல்ஹாசன் அவர்கள் எழுதினார் என்று படித்திருக்கிறேன். இந்த மாதிரி செய்திகளுக்கு என்ன மதிப்பு இருக்கிறது என்று தெரியாது. ஆனால் தமிழில் முற்றிலும் புதிதான ஒரு எழுத்து அறிமுகம் ஆயிற்று. அது நிலவி கொண்டிருந்தவற்றை கடந்தது. உதாரணமாய் அப்போது எழுதியவாறு இருந்த சுஜாதா பாலகுமாரன் எல்லாம் இந்த அளவிற்கு உளவியல் அணுக்கல்களை வசனங்களில் ஒருபோதும் நிகழ்த்தியதில்லை. ஒரு கதையை எப்படி சொல்வது என்று தேர்ந்து கொண்டு திட்டமிட்டு காட்சிகளை சங்கிலி கோர்ப்பது திரைக்கதை என்று சொல்லலாமா? சொல்லலாம். அது வெறும் சம்பவங்களை வரிசைப்படுத்துவதில்லை என்பது தெரியாததால் நாம் நூற்றுக்கணக்கான மூளை வளர்ச்சியற்ற படங்களை பார்த்து கொண்டிருக்கின்றோம். திரைக்கதை ஒரு நல்ல திரைக்கதை ஒரு நாவல் எழுதுவதை விடவும் சிரமமானது. ரசிகர்கள் முன்னே நேரடியாய் நிகழ்த்தப்படுகிற சினிமா. மனங்களில் உளவியலை அறிந்திருக்க வேண்டும். சிறு சிறு ஆச்சரியங்களில் தொகுப்பாக வேண்டும். அடுத்த காட்சிக்கு இந்த காட்சி உத்திரவாதம் தர வேண்டும். ஒரு காட்சியின் மையம் எதுவென்பதை அலட்டாமல் நகர்த்தி செல்ல வேண்டும். இது மட்டுமல்ல, தேவர் மகனில் மாயாஜாலங்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு கேரக்டரும் ஒரு சில கணங்களிலேயே ஒளிரத் தொடங்கி வாழ்ந்து அனைவரும் திருப்தியூறும் வண்ணம் நிறைவு பெறுவது திரைக்கதையால்தான். கமல்ஹாசன் அவர்கள் அதன் படைப்பாளி என்பது பெருமை கொள்ள வேண்டியது என்று நினைக்கிறேன். படம் பார்த்தவர்கள் ஒரு கணம் பெரிய தேவரை யோசித்து பாருங்கள். மாயனை யோசித்து பாருங்கள். இந்த கொஞ்ச நாள்ல எங்க போயிட்டான் என் சக்தி என்று விதும்புகிற பானுமதி. தூங்குவதற்கு பாட்டு பாடவா என்று கேட்கிற மறக்க முடியாத பஞ்சவர்ணம். ஒரு கையை இழந்துவிட்டு அலைகிற இசக்கி. அண்ணி சின்ன தேவர். அவர்களுடைய பேரன்களான இரட்டையர் என்று யாரை சொல்லாமல் விடுவது? இந்த படத்தில் நடித்த ஒவ்வொருவரும் நல்ல நடிகர் நடிகைகள்தான். ஆனால் அவர்களின் கண்கள் கூட வேறு மாதிரி பார்த்தன. அவர்களில் முகங்களில் வெளிச்சம் எதிரொலிக்கவில்லை. அவர்கள் நம்மைப் போலவே பேசினார்கள். ஓர் அசலான மனிதர் அவமானப்பட்டது நமக்கு சகிக்கவில்லை. காதலின் குதூகலமும் காதலின் நெஞ்சு கிழிக்கும் வலியும் நமக்கு எக்காலத்திலோ தெரிந்தாற்போல இருக்கின்றது. கவனித்திருந்தீர்களா? ரேவதி நன்றாக நடிப்பவர் என்பது தெரிந்தது. கௌதமியே வியந்து கொண்டினார்கள். எடுத்தவுடன் துவலூர் புகைவண்டி நிலையத்திற்கு வந்து சேருகிற சக்தி இமிடியட்டா டப்பாங்குத்து போடாமல் படிப்படியாய் தனது அசைவுகளை வளர்த்து கொண்டு போகும்போதே இது வேறு படம் என்று புரிந்துவிடும். இதுக்கு வேறு நிறத்தை எடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை அறிய முடியும். படத்தின் இயக்குனர் பரதன்.
அவர் தனது 50 படங்களை 50 விதமாய் செய்து பார்த்தவர். படத்தின் கதை சுருக்கம் இங்கே தேவையில்லை. பார்த்தவர்களுக்கும் பார்க்கப் போகிறவர்களுக்கும் அது தேவை கிடையாது என்று நினைக்கிறேன். இது அணுவாய் எடுத்துக்கொண்டு நமக்குள் அனுபவிக்க வேண்டிய ஒரு நிகழ்வு. பார்க்க தொடங்கிவிட்டால் ஒரு சிபாரிசுக்கும் அனுமதி வேண்டி இருக்காது. அதேபோல் புரளி கிளப்பி அவதூறு பேசுகிறவர்கள் பற்றியும் சொல்லாமலே நகர்கிறேன். அவர்களில் பல பேரும் படம் பார்க்காதவர்கள். படம் பார்த்திருந்தாலும் புரிந்து கொள்ளாதவர் போல் நடிப்பவர்கள். மனிதனாக இருப்பது முக்கியம் என்பதை மனிதர்களிடமே சொல்ல வேண்டியிருப்பது ஓர் அவலம்தான். ஆனால் அவர்களுக்குள்ளே புகுந்து கமல்ஹாசன் அவர்கள் அந்த காரியத்தை முதுகெலும்புடன் செய்தார். படத்தில் தேவனாய் இருப்பது முக்கியமா, மனிதனாய் இருப்பது முக்கியமா என்ற 2 கேள்விகள். 2வது கேள்விக்கான பதில்தான் இந்த படத்தை ரசிக்கும் ரசிகர்கள் உணர்ந்திருக்க வேண்டும். உணர்ந்திருப்பவர்கள். அதேபோல் படத்தின் ஒரு காட்சியில் சிவாஜி கணேசன் அவர்கள் நம்ம பயக மெதுவாதான் வருவாய்ங்கன்னு சொல்வார். 34 வருஷமாச்சு. ஊர்ந்து வந்திருந்தா கூட இந்நேரம் வந்திருக்கலாம். ஆனா இன்னும் வரலையே. நன்றி, வணக்கம்.